ரோதே. மாமா சொல்லுங்க மாமா. வேலை எங்க? அவன் ரூம்ல இருக்கா மாமா. உடனே அவனை வர சொல்லு. தோ. வேலு வேலு. வரமா. மா என்னம்மா? அப்பா கூப்பிடுறாரு, வா. ஆ. வா வா. மாமா வந்துட்டா மாமா. பா சொல்லுங்கப்பா. வேலு, மாவட்ட செயலாளரோட ஆளுங்க நம்ம ஏரியாக்குள்ள வந்து கடையில மாமூல் கேட்டு கலாட பண்ணிருக்காங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்து அராஜகம் பண்ணுவாங்க. போலீஸோ அரசாங்கமோ அவங்க பக்கத்துல இருக்கிற தைரியத்துல ரொம்ப வரம்பு மீறி போறாங்கடா. ஓயே, எவன் மாமூல் கேட்டானோ அவன் கைய உடைச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்கப்பா. மாமூல் தரலன்னதும் நம்ம குமரேசனை அடிச்சு அவன் கடையும் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்காங்க. அவன் மேல எவன் கை வச்சானோ அவனை அடிச்சு தூக்கிடுவா வேலு. அவனை அப்படியே விட்டா சரியா வராது. என்ன பார்த்துட்டு நிக்கிற? சீக்கிரம் கிளம்பு. சரிங்கப்பா. வேலு ஒரு நிமிஷம். என்ன வேலு, சண்டை போட போறியா? ஆமா, அவன் இப்ப சண்டை தான் போட போறான். என்ன இப்போ? ஒருத்தர் வந்து மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணா நீ போய் எதுக்கு சண்டை போடணும்? அதுக்குதான் போலீஸ் இருக்குல்ல. நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ எதுக்கு போய் ரவுடிங்க கூடலாம் சண்டை போடுற? அப்ப அந்த ரவுடிங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஓ, வேலுவ ரவுடின்னு சொல்றியா? என் ஏரியா மார்க்கெட்ல வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், அதை தட்டி கேட்டா ரவுடியா? அநியாயத்தை தட்டி கேட்க போலீஸ் இருக்கு. நாம போய் தட்டி கேட்டா நம்மளையும் ரவுடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. வேலு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க முறையா விசாரிச்சு ஆக்ஷன் எடுப்பாங்க. இடிச்சாங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன நடக்கும்னு? ஏய் வேலு, அப்பா நீ போடா. போய் 4 தட்டு தட்டி அவனை மிரட்டிட்டு வா. வேலு, நான் சொல்றத கேளு. இனிமே நீ அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கல. இப்ப நீ போக கூடாது. அடிதடிக்கு போக மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லிருக்கானா? அவனுக்கு அடிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது.